வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் அன்பர்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். எல்லாருக்கும் முதல்ல தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2026. இது பேர் பராபவ வருஷம், தமிழ் வருடம். சரிங்களா? இந்த புது தமிழ் புத்தாண்டில் யார் யாருக்கு என்னென்ன நல்லதாக நடக்க போகுது, யாருக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது, யாருக்கு திருமணமாக போகுது, யார் நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம், யாருக்கு லவ் செட் ஆகும், யாருக்கு குழந்தை பிறக்கும், யார் வண்டி வாங்கலாம், வீடு வாங்கலாம், வேறு எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணுன்றதெல்லாம் சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தை பற்றி சின்னதாக ஒன்று தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஆன்மீகமான வருஷங்க. இன்னொன்று, இந்த ஒவ்வொரு வருஷத்துக்கு ராஜா மந்திரின்லாம் இருக்கும். இந்த வருஷத்துக்கு ராஜா யாருன்னா குரு, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இந்த காம்பினேஷன் என்ன நடக்கும்னா, உலகத்தில் நிறைய கவர்னன்ட் பாலிசிஸ் சேஞ்ச் ஆகும், முக்கியமாக இந்தியாவில். சரிங்களா? இன்னொன்று, நிறைய பண தட்டுப்பாடு, அதிகமான மழை பெய்யறதுலாம் நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் கலந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். உலகத்தில் என்ன நடந்தாலும் முக்கியம் நமக்கு என்ன நடக்க போகுது அதையும் இந்த ராசியில் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம் வாங்க. துலாம் ராசி லக்னம் எப்படி இருக்குது? பட்டாசாக இருக்குது. ஏன்னா குரு பகவான் உங்களை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் மாறினாலும் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பார். அதாவது கையில் டப்பு நிற்கும். டப்பு நின்னாலும் சந்தோஷம் தானாக வரும். இந்த டப்பை வச்சு அடுத்து நீங்கள் வீடு வாங்கணும், வண்டி வாங்கணுன்னா தாராளமாக வாங்கலாம். இது சுக்கிரன் வீடு, ஆண் வீடு. நல்ல அட்ராக்ஷனாக இருப்பீங்க, நல்லா பேசுவீங்க, ஸ்டாக் மார்க்கெட்லாம் பிடிக்கும். ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா யோசித்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் நல்ல க்ரோத் இருக்கும். இப்போ உங்கள் ஜாதகத்துக்கு அது செட் ஆகுமான்றதை மட்டும் பார்த்துக்கிட்டு பண்ணணும். ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பணம் நல்லா நிற்கும்னு சொல்லிட்டேன். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தோடு வெளியூர்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. முயற்சி ஸ்தானம் நிறைய ஜெயிப்பீங்க. சின்ன சின்ன தடங்கள் வரும், ஆனால் ஜெயிச்சிருங்க. இப்போ இதில் நிறைய பேங்கிங் செக்டர், சிஏ இருக்கவங்க, கணக்கு பிள்ளை இதில் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதுக்கு நிறைய படிக்கணும், நிறைய எக்ஸாம் எழுதணும். இருக்கிறதுல சிஏ எக்ஸாம் தான் ரொம்ப டஃப்னுவாங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதுக்கான முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறது முயற்சியில் வின் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. சூப்பராக வின் பண்ணுவீங்க. இன்னொன்று, கல்யாணம். சுக்கிரன் வீடு. ஒன்று இவங்களும் சீக்கிரம் லவ் பண்ணுவாங்க, இவங்களையும் யாரையாவது லவ் பண்ணுவாங்க. டைம் நல்லா இருக்குது. அழகாக லவ்லாம் இருந்தால் வீட்டில் பேசி டக்குன்னு கல்யாணத்தை முடிங்க. என்னென்னா யாரை வச்சு பேசணுன்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா தேவையில்லாமல் நடுவில் பூந்து யாராவது குழப்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக கல்யாண விஷயத்தில் எதிரிகள் ரொம்ப ஜாக்கிரதை. உங்கள் முன்னாடி பேச மாட்டாங்க, பின்னாடி முதுகுல குத்துவாங்க. ரொம்ப 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 ஜாக்கிரதை. ஏன்னா இது நீதிமான். துலாம் ராசி லக்னக்காரங்க நீதிமான், பேலன்ஸ்டாக இருப்பாங்க. அதனால் இவங்க முன்னாடி யாரும் பேசிட மாட்டாங்க, டக்குன்னு பின்னாடி போய்ட்டு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இன்னொன்று, ஹெல்த்தை நல்லா பத்திரமாக பார்த்துக்கோங்க. இவங்க அதிகமாக ஸ்வீட்டு சாப்பிடுவாங்க. துலாம் ராசி லக்னம் ஸ்வீட் அதிகமாக, ரொம்ப காஸ்ட்லி ஃபுட்டு, ஹைஜீன் நினச்சி சமோசாவே இருக்கட்டும், 45 ரூபா சமோசாவாக கூட இருக்கட்டும், எண்ணெய் பொருள் தான். உடம்புல போய் எண்ணெய் தான் சேரப்போகுது. இவங்க ஹைஜீனிக்குன்ற பேர்லேயும் கண்டதையும் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துப்பாங்க. அதனால் வாயை கட்டினா லைஃபு வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும். இது ஒன்று. அடுத்து, நீங்கள் பிஸ்னஸ் எதுனா பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணுங்கள். சரிங்களா? பிஸ்னஸில் நிறைய குழப்பங்கள் வரும். தேவையில்லாமல் இந்த ப்ராஃபிட்டு பிரிக்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதனால் இதுக்கு பரிகாரம் என்னென்னா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெண்டர்கிட்டையோ கிளைண்ட்கிட்டேயோ இதுதான் நம்ம ப்ராஃபிட்டு, இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இது பண்ணணுன்றதை எழுதி வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? மற்றபடி உங்களுக்கு தூக்கம்லாம் வரல, ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது. இவங்க வெளியூரில் நிறைய ட்ராவல் பண்ண ஆசைப்படுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு விதமான தடங்கல்கள்லாம் வந்துட்டுருக்குன்னா, இதுக்கு நீங்கள் வெள்ளை மொச்சை, ஒரு மஞ்சள் பேப்பரில் வெள்ளை மொச்சையை மடித்து பாக்கெட்டை வச்சுக்கோங்க. இதான் தாந்திரிக் பரிகாரம். சூப்பராக வேலை செய்யும். வெள்ளை மொச்சைன்றது சுக்கிரன். மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை மொச்சையை அவிச்சு நாட்டு சக்கரை கலந்து படையல் மாதிரி போடுங்க. படையல் போட்டு வரவங்களுக்கு அன்னதானமாக கொடுங்க. உங்கள் லைஃப்பில் ஐஸ்வர்யம் எவ்வளவு சேருதுன்றதை பார்ப்பீங்க. இதை தாண்டி உங்களுக்கு எவ்வளவு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் எவ்வளவு ஜாஸ்தியாக வருதுன்றதை பார்ப்பீங்க.
சில பேர் வந்து லக்ஷ்மி தாண்டி வேறு யாராவது சொல்லுங்கள் கீழெல்லாம் கோச்சுக்கிறாங்க. ஏன் முருகனை பற்றி பேசு, ஏன் லக்ஷ்மி பற்றி பேசுகிற, விஷ்ணு பற்றி பேசுகிறேன்னா கோச்சுக்கிறாங்க. சார் முருகன் தான் வேணும்னா வள்ளியை வேண்டுங்க. வள்ளி தான் சுக்கிரன். வள்ளி தவம் பண்ண கோவில், வள்ளி ஊர். நம்ம இதில் திருச்செந்தூரில் வள்ளி குகை, நம்ம வேலூரில் ரத்னகிரியில் வள்ளியம்மா இருந்த கோவில்கள்லாம் இருக்குது. வள்ளி வள்ளியை வந்து வழிபட உங்கள் சுக்கிரன் எனர்ஜி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக உயர்ந்துகிட்டே இருக்குங்க. சரிங்களா? மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, பணத்துக்கு ஒரு குறையும் இல்லை. பிஸ்னஸ் ஜாபில் வளர்ச்சி எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் பத்திரமாக பார்த்துக்க வேண்டியது வந்து பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டை பத்திரமா பார்த்துக்கணும், உங்கள் ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கணும். தேவையில்லாமல் யார்கிட்டையும் சண்டை போட்டு எனிமீஸை சம்பாதிக்காமல் இருந்தீங்கன்னாவே இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு அமர்க்கலமான புத்தாண்டாக அமையுங்க. இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பொதுவாக என்னென்ன நல்ல விஷயங்கள் இந்த தமிழ் வருட பரப்புக்கு இருக்குன்றது பார்த்தோம். அதாவது முக்கியமாக ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், திருமணம், உங்களோட வேலை, ட்ரான்ஸ்ஃபர், வெளிநாடு போகிற யோகங்கள், யாருக்கு பிஸ்னஸ் பண்ணலாம், இப்போ ப்ராஃபிட் வருமா வராதா, குழந்தை பாக்கியம், ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே பார்த்தோம். நம்ம எப்போவுமே சொல்கிறது 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர், எல்லாருக்கும் பொதுவாக தான் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொன்று, இப்போ நம்ம சொன்னது எல்லாமே புது தமிழ் வருடம் பராபவ வருஷம். அதில் வரப்போகிற நிறைய பயிற்சிகள் என்னென்ன வருது, குரு பயிற்சி வருது, ராகுகேது பயிற்சி வருது, நடுவில் வந்து நிறைய அதர்கோள் நிறைய பயிற்சிகள் வருது. அது எல்லாமே சேர்த்து கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு பொதுவாக கொடுத்துருக்கேன். இதில் வந்து இந்த தெய்வ வழிபாடுகள், எந்த முறைகள், பரிகாரங்கள், இது வந்து ஸ்பிரிச்சுவல் மட்டும் இல்லைங்க, சயின்ஸாகவும் நிறைய கொடுத்துருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு விதைகள் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம். நம்ம இதில் வந்து அஸ்ட்ராலஜியை தாண்டி சில தாந்திரிக பரிகாரங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? நீங்கள் நிறைய இதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ பார்க்குறவங்க அடுத்தடுத்து கோவிலில் போய்ட்டு எப்படி பூஜை முறை நடக்குதுன்னு பாருங்கள். அதில் நடக்கிற நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம். இந்த உடம்பை கோயிலாக ஆக்கிற ஒரு முயற்சின்னு சொல்லலாம் இந்த இன்டர்வியூ. இன்னொன்று, இந்த புது வருஷத்தில் பஞ்சாங்கத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய உணவு தட்டுப்பாடு வரும்ன்றாங்க. அதாவது உணவு இல்லாமல் அவஸ்தை இல்லை, உணவு இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. கப்பல் நிறுத்துவாங்க, என்ன சொல்கிறது, ஃப்ளைட்டுகள் நிறுத்துவாங்க, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறுத்துவாங்க. அதனால் எல்லாருமே உணவை வீணாக்காமல் சேமிக்கிற வழியை பாருங்கள். இது ஒன்று. இன்னொன்று, தங்கம் வெள்ளியெலாம் நல்ல உயரும். நான் அதுதான் வருஷம் ஏறிந்தானே சார் போகுதுன்னு சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்ப அதிகமாக உயரும். நிறைய உலகத்தில் நிறைய ரூல்ஸ் சேஞ்ச் ஆகும். அதனால் இருக்கிற காசை வந்து எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளவும் நீங்கள் சேமிக்கிற வழியை பாருங்கள். இது ஒன்று. இன்னொன்று, மழை. இந்தியாவில் நார்த் இந்தியா, சவுத் இந்தியா பார்க்கும்போது பஞ்சாங்கம் பிரகாரம் நார்த் பீகார், ஒரிசா தான் பேய் மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சவுத்து சைடுமே ரொம்ப அதிகமாக இருக்கும் மழை. முக்கியமாக சென்னை, விழுப்புரம், கடலோர பகுதிகளெல்லாம் பெய்கிற மழை வந்து அப்படியே கடலில் போய் சேர்த்துரும். அந்தளவுக்கு அதிகமாக இருக்குன்றாங்க. அப்போ விவசாயிங்கள்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி பயிர்கள் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா சூப்பர். சரிங்களா? இப்போ இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி இதெல்லாம் ஓகேங்க, இதெல்லாம் காலம்பூரா வந்துட்டு தான் இருக்குது, ரைட். ஆனால் நமக்கு அந்த கிரகத்தோடு எப்படி அலைன் ஆகணுன்றது தெரிஞ்சால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். ஒரு கிரகத்துக்கு ஒரு விதைகள் இருக்குது, கலர் இருக்குது, நறுமணம் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி தெய்வங்களை பற்றி சொல்கிறோம், நிறைய இது வந்து நிறைய பரிகாரங்கள் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நிறைய நான் கிளாஸாகவே சொல்லி தந்துட்டுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவ்வளோ ரிசல்ட் வரும். நீங்கள் யூடியூப்லேயே போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரவங்களாம் ஒரு நாள் நம்ம இதே சேனலில் அவங்க இதை எப்படி பயன்படுத்தி முன்னேறினாங்கன்றதையும் ஒரு நாள் வீடியோ எடுத்து போட முடிஞ்சால் நம்ம அதுவும் ட்ரை பண்ணுவோம். நம்ம இல்லை இந்த தமிழ் வருடப்பரப்பு பயன்கள் இது எல்லாத்தையும் நல்லா கேட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ரிசல்ட் எடுங்க. இதை கேட்டு நல்லது என்னென்ன நடந்திருக்கோ அதை கமெண்ட்டில் போடுங்க. எல்லாருக்கும் அது ஒரு உற்சாகத்தை தரும். வாழ்க வளத்துடன்.